ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரீவியில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்லைன் போட்டுருக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கல்ல, அதில் உள்ள வீடியோ கிளிப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பிரிண்டஸ்ட் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஃபார் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கை ஆஸ்தட்டிக் வீடியோ அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய வீடியோஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவுமே எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நல்ல வீடியோவை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிப் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது சஜஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சிமிலரான வீடியோஸ் நிறையா வரும். ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி எடுக்கிறேன்னு தெரிலாட்டி அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பாட்காஸ்ட் சேனல் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கை வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஷேப்பில் போயிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அலைன் பண்ணி வைக்கிறேன் போகிறேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் ஷேப்னு இருக்கும். அதில் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 60 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப்பு அந்த ஷேப்புக்குள்ளே தான் தெரிய போகுது. அப்போ அதுக்குள்ளே தெரிகிற மாதிரி மட்டும் அலைன் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து இது வரையும் வருது அப்படின்னா பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க், அதாவது மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் நம்ம சேனல் நேமாக டைப் பண்ணியிருக்கேன், சுட்டி டெக் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்ரியா சான்ஸ் போல்டு அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் 24 கொடுத்துட்டு கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டு கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா அதில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு 50 மட்டும், இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுலேருந்து ஒரு 50 வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சைஸ் கிடைக்கும். ஸோ அந்த சைஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான சைஸில் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிரிக்ஸை எது வரை வேணுமோ அதோட இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து லிரிக்ஸ் நல்லா தெரியும் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணோம்ல அதோட ஒப்பாசிட்டி அந்த மாதிரி நீங்கள் குறைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை எந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிரிக்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வேணாம், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு லிரிக்ஸ் வருது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வரணும். அப்படிங்கும்போது ஒரு 30 to 20 இந்த ரேஞ்சில் கொடுங்க. ஸோ ஒரு 30 இல்லாட்டி 20 கொடுங்க. நான் ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் கிடச்சிருச்சா, இதே மாதிரி அந்த வீடியோ கிளிப்புக்கும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 20 கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேட் அவுட் ஆயிரும். ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு 20, அதே மாதிரி இன் ஆகிறதுக்கு 20 இந்த மாதிரி கொடுத்தோம்னா 40 ஆயிரும். அப்போ நம்ம 20 20 கொடுக்கணும்னா 10 10 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். ஸோ அப்படி இல்லாட்டி லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும், அதில் பாதியில் தான் அந்த லிரிக்ஸே ஷோ ஆகும். ஸோ அப்படி இருந்தால் நல்லா இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை வந்து கம்மியாகவே கொடுக்க பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.